ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டிற்கான சிறப்பான பலன்கள் எப்படி இருக்க போகுது, அதுவும் சிம்மராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களானது வரக்கூடிய அடுத்த 20 நாட்களுக்குள்ளே நடக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு மாதத்திற்கான பலன்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதத்திற்குரிய கிரக அமைப்புகளின் படி மட்டும்தான் கணக்கீடு செய்யப்படும். ஸோ இதே பலன்கள் அடுத்த மாதம் நீடிக்குமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. ஏன்னா மாதந்தோறும் மாறக்கூடிய கிரகங்களும் நிறையவே இருக்குது. ஸோ அந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தான் நமக்கு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வரிசையில் பார்க்கையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிம்மராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான கிரக சூழல்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மம் ராசி அன்பர்களுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய சிம்மராசி அன்பர்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் புதன் பகவானும், சனி பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும், சுக்கிர பகவான் வக்ரம் பெற்றும் சூரிய பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் வலம் வந்துட்டு இருக்காங்க. இதோடு இல்லாமல் இந்த 4வது மாதமான ஏப்ரல் மாதத்தில் கிரக மாற்றங்களானது இருக்குது அப்படின்னா கட்டாயமாக இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து இறுதி வரைக்குமே நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுதுங்க. அதாவது 7ஆம் தேதி அன்னைக்கே செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலேருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறினார். அடுத்து 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறினார். 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறினார். 26ஆம் தேதி அன்று ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாற போகிறாருங்க. அதே 26ஆம் தேதி அன்னைக்கு கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாரு. 30/4/2025 அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஸோ இப்படி மாறக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில் சிம்மராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்களுக்குள்ள இந்த பலன்கள் கட்டாயமாக கிடைக்க போகுதுங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். சொல் அப்படின்றது சிம்மராசி என்பவர்களுக்கு உயிர் மாறிங்க. என்ன வார்த்தைகள் நம்ம சொல்லணும், எப்படி பேசணும் அப்படின்றத கச்சிதமாக பேசக்கூடியவர்கள். வெளியில் ஒன்று வச்சுட்டு உள்ளே ஒன்று பேச தெரியாதவர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் யாருடைய தவறாக இருந்தாலும் அந்த இடத்துல அது தவறுனா அது சுட்டி காட்டக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். உண்மை, உழைப்பு, அது ரெண்டுமே இவங்களுடைய 2 கண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் மனக்கவலைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக மாறுங்க. உங்கள் மனசில் என்ன மாதிரியான கவலைகள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் தீரக்கூடிய நேரம் வந்துடுச்சு. ஸோ நிறைய விஷயங்கள், நல்லவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய உதவியானது உங்களுடைய மனசை இன்னுமே சந்தோஷப்பட வைக்கும். இன்னும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான நேரங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுமே மற்றவர்களால் அவங்களுக்கு உரிய வேத வாக்காகவே ஏற்றுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சானது இருக்கும். நியாயமாக பேசக்கூடியவர்கள் தாங்க நீங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆன்மீக உணர்வு அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். ஸோ அப்படி ஆன்மீக உணர்வோடு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களானது உங்களுக்கு அதே போல் நல்ல பலன்களை தாங்க பெற்றுக் கொடுக்கும். அதனால் கவலையே பட வேண்டாம். வீடு, மனை, வாகனம் இது போன்ற வகைகளில் புதுசாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லது அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும், சீர்திருத்தங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் அதற்குரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கட்டாயமாக வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கணும். அதனால் சிம்மராசி நேயர்கள் இந்த விஷயத்துலலாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அது அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணி எப்படி இருக்கும் அப்படின்னா பல்வேறு இடங்களுக்கு நீங்கள் பணி நிமித்தம் காரணமாக போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ மனசில் இதனால் புதுசாக நிறைய அனுபவங்களும் உற்சாகமும் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வரவுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குங்க. வரக்கூடிய வரவுகள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். லாப விகிதங்களை கணக்கில் வச்சு புதுசு
புதுசாக நிறைய மூலதனத்தை வந்து நீங்கள் தொழிலில் வந்து போடுவீங்க. அது மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து காத்துட்டு இருக்குது. ஒருவேளை சொகுசான ஆடம்பரமான பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க, அது மாதிரியான தொழில் தான் வந்து செய்துட்ருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த தொழிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து அடையுங்க. அது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட ஸ்டேஜ், அதாவது முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் ஒரு படி வந்து மேலே ஏற போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிரக சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அப்படித்தான் இருக்குது. என்னதான் உங்களுக்கு அஷ்டம சனியானது நடைபெற்றாலுமே கூட பெரிய அளவில் அஷ்டம சனியால் பாதிப்புகள் அப்படின்றது சிம்மராசி என்பர்களுக்கு வந்து இருக்காது. அதாவது நீதி, நேர்மை, உண்மை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்மராசி நேயர்களுக்கும் இது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்காது. கூடவே சிம்மராசி நேயர்கள் கடினமான உழைப்பை மட்டும் இந்த காலகட்டங்களை கொடுத்தீங்க அப்படின்னா போதுங்க, சனி பகவானே உங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் அதே மாதிரி தாங்க. சிம்மராசியுடைய பெண்களுக்கு அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரி, தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி, நிர்வாகத்துக்கிட்ட இருந்து தேவையான சலுகைகளை கட்டாயமாக நீங்கள் வந்து பெறுவீங்க. அதே போல் நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய சேமிப்பு, அதாவது சேமித்த பணத்தை குடும்பத்தினுடைய சுப செலவுக்காக நீங்கள் நிச்சயமாக வந்து பயன்படுத்துவீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படி தாங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை நல்லா வளர்த்துக்கிட்டு புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய இடத்துல வந்து பயன்படுத்துவீங்க. ஸோ இதனால் நிறைந்த பொருளாதாரத்தை அதெல்லாம் உங்களால் வந்து பெற முடியும். வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக வந்து நடத்துவீங்க. இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் சூப்பரான பாராட்டுகள் வந்து கிடைக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் அப்படின்றது கட்டாயமாக வந்து கிடைக்கும். தேவையான நேரத்தில் எல்லா சலுகைகளும் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் கிடைக்கும். வேலைவாய்ப்பு அப்படின்றது மாணவர்களுக்கு சிறப்பாகவே வந்து இருக்குங்க. அதுவும் கல்வி தொடர்பான விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். கல்விக்காக நீங்கள் செலவுகள் அப்படின்றத செய்ய வேண்டியதாக இருக்கும். அதற்குரிய பொருளாதார தேவைகளும் கூட உங்களுக்கு கட்டாயமாக வந்து கிடைக்கும். நண்பர்களோட உரையாடும் பொழுதும் நீங்கள் கவனமாக வந்து இருங்க. கட்டாயமாக இந்த டைமில் தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ மனதில் உங்களுக்கு அமைதியும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு நம்ம ராசி அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது நட்சத்திர அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள். ஏன்னா நட்சத்திர ரீதியாக எல்லாருக்குமே பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு அடையும். ஸோ மகம் நட்சத்திரத்தை உடைய சிம்மராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்களுக்குள்ள உங்களுக்கு பெரிய அளவில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாங்க. ஸோ அதனால் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும். அதே மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வெற்றிக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பணவரவு ஆனால் இந்த டைமில் அதிகமாக தாங்க இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு செலவுகளும் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. எதிர்பார்த்த உதவிகள் கட்டாயம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மனதில் துணிச்சல் அப்படிங்கிறது ஏற்படும். எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா முன்பின் யோசிக்காமல் எந்த ஒரு செயலையும் வந்து இறங்காதீங்க. தேவையில்லாத எந்த ஒரு இடமாற்றத்தையும் கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அடுத்ததாக பூரம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் சுகம், நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்குங்க. குடும்பத்திற்கு அடிப்படையாக என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே உங்களால் செய்ய முடியும். சொல்லப்போனால் குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் காணப்படுது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சகஜமான நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியான பலன்களை கொடுக்கும். குழந்தைகள் விஷயமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. குழந்தைகளுடைய திறமைகளை எல்லாம் பார்த்து நீங்கள் அவங்கள வந்து பாராட்டுவீங்க. உறவினர்களுடைய வருகை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நிதானமாக மட்டும் பேசுங்க, அதுவே போதும். அடுத்தபடியாக உத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில், வியாபாரம் இது தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே முக்கியமானது. ஸோ இது மாதிரி கவனம் செலுத்தினீங்கன்னா மட்டும்தான் அதில் நீங்கள் வெற்றியை வந்து பார்க்க முடியும். வியாபாரம் தொடர்பாக கூட ஒரு சிலருக்கு பயணங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த பயணங்கள் அனைத்துமே லாபம் தரக்கூடிய வகையில் தாங்க வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை எல்லாம் கவனமாக வந்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமையானது கிடைக்கும். ஸோ உங்களுடைய செயல் திறமையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் சிம்மராசினியர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்களுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ராசி அடிப்படையிலையும் நட்சத்திர ரீதியாகவும் என்ன மாதிரியான மாற்றங்களை ஒவ்வொருத்தரும் வந்து அடைய போகிறீங்க அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும், பாதிப்புகள் வந்து அகலணும் அப்படின்னா எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு 9 முறை கோவிலை வலம் வந்து பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக ஏப்ரல் 25 மற்றும் 26 இந்த 2 நாட்கள் வந்து இருக்குது. ஸோ கூடுதலாக இந்த நாட்களில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது.
இந்த பதிவில் சிம்மராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தாங்க. அதையும் நீங்கள் செய்து நல்ல ஒரு பயன்களை பெற்றுக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.